ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு யானை ஒண்ணு வசிச்சு வந்துச்சான். ஆனா அந்த யானைக்கு யாருமே நண்பர்கள் இல்ல. தனக்கு நண்பர்களா யாருமே இல்லேன்னு அதுக்கு ரொம்ப நாளா கவலை. ஒரு நாள் அந்த யானை அதே காட்டுல உள்ள ஒரு குரங்க சந்திச்சுது. அந்த குரங்கு கிட்ட போய், குரங்கே, நீ என்னோட நண்பனா இருக்கிறியா? எனக்கு நண்பர்கள் யாருமே இல்ல. அதனால நீ நானும் 2 பேருமே நண்பர்களா இருக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த குரங்கு சொல்லுச்சான், என்னது, நீ எனக்கு நண்பனா? உன்னால என்ன மாதிரி மாறி மாறி மரத்தை விட்டு தாக முடியுமா? இல்ல என்ன மாதிரி உன்னால மரத்துல தொங்க முடியுமா? இல்ல தூங்க தான் முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த குரங்கு. இத கேட்டதும் யானைக்கு சோகமாயிடுச்சு. உடனே என்ன பண்ணன்னு தெரியாம திரும்பி போயிடுது. அந்த யானை மறுபடியும் ஒரு தவளைய சந்திச்சுது. உடனே அந்த தவளை கிட்ட போய் யானை கேட்டுச்சு, தவளையே, என்ன உன்னோட நண்பனா ஏத்துக்கிறியா? எனக்கு யாருமே நண்பர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி புலம்புச்சான் அந்த யானை. உடனே அதை கேட்டு தவளை சொல்லுச்சு, நீ எனக்கு நண்பனா இருக்கணுமா? அப்படின்னா நீ என்ன மாதிரி எல்லா பொந்துக்குள்ளேயும் போக முடியுமா? நான் மீன் பாசிகளை தான் சாப்பிடுவேன். உன்னால அப்படி சாப்பிட முடியுமா? அதனால என்னால உன்னை நண்பனா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சான். இத கேட்டதும் யானைக்கு கூட கொஞ்சம் கவலையாயிடுச்சு. என்னடா இது, இந்த காட்டுல நம்மள யாருமே நண்பர்களா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கவலையாயிடுச்சு அதுக்கு. மறுநாள் அந்த யானை ஒரு வாத்தை சந்திச்சுது. அதுகிட்ட போய் யானை கேட்டுச்சான், ஏ வாத்து, என்ன உன்னோட நண்பனா ஏத்துக்கிறியா? நம்ம 2 பேரும் நண்பர்களா இருக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த வாத்து சொல்லுச்சு, யானையாரே, நீ என்னை விட உருவத்துல பெரியவன். நீ கருப்பா வேற இருக்கியா? அதுவும் இல்லாம நான் தண்ணியில தான் இருப்பேன். நீச்சல் அடிப்பேன், விளையாடுவேன். என்னால உன் கூட நீச்சல் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதனால என்ன உன்னை நண்பனா ஏத்துக்க முடியாதுன்னு கூட சொல்லிடுச்சு. இத கேட்டதும் யானைக்கு அவமானமாகிடுச்சு. ஏன்னா தன்னை ஒருத்தரு உருவத்திலையும் நிறத்திலையும் கேலி செஞ்சுட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அந்த யானை அங்கிருந்து போயிருச்சு. ஒரு நாள் காட்டுல பயங்கரமான சத்தம். என்ன சத்தம்னு எல்லா விலங்குகளும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது காட்டுராஜா சிங்கத்தோட சத்தம். சிங்கராஜா சத்தத்தை கேட்டதும் எல்லா விலங்குகளும் நடுங்கி பயந்து ஓட ஆரம்பிச்சதுங்க. சிங்கராஜா ரொம்ப வலிமையானவரு, அதிவேகமா ஓடக்கூடியவரு. அந்த சிங்கராஜா ஒரு குரங்க துரத்திக்கிட்டு ஓடிட்டு இருந்தது. இத பார்த்து அங்கிருந்த யானை சிங்கராஜாவை நிறுத்தி அந்த குரங்க எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சது. அதுக்காக அந்த யானை ஓடி வந்து சிங்கராஜாவை வழி மறைச்சு எதிர்த்து போராட ஆரம்பிச்சது. சிங்கராஜாவை விட யானை உருவத்துல பெருசுங்கிறதுனால யானை தன்னுடைய காலை வச்சு சிங்கராஜாவை மிதிக்க பாத்துச்சு. அந்த பயத்துல சிங்கராஜாவும் ஓடிட்டாரு. உடனே அங்கிருந்த குரங்கு, என்னோட உயிரை காப்பாத்தின உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாது. இனி நீதான் என்னோட உயிர் நண்பன் அப்படின்னு அந்த யானையை பார்த்து சொல்லிச்சான். அத பாத்துக்கிட்டு இருந்தாங்க உள்ள எல்லா விலங்குகளும், இவ்வளவு நாள் நம்ம ஒரு நண்பனை இழந்துட்டோம். இந்த யானையோட உருவத்தையும் நிறத்தையும் கேலி செஞ்சது பெரிய தப்பு. அதோட வலிமையாலும் தைரியத்தாலும் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே உயிரோட இருக்கோம் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. Moral of the story: Don't judge a person by his appearance. ஒருவரின் தோற்றத்தை வைத்து அவரை மதிப்பிடாதீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.